இயேசுவுக்கு நன்றி. தெரியும், நல்லா கரெக்டாக சொல்லுவீங்க அதெல்லாம். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதே சொன்னாங்க, டெல்லி மறைப்பணிக்கு போனீங்கன்னா நீ சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. வெரி குட். கீழ்ப்படுதலுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மறைப்பணினது வாயில முட்டை அதுக்கு வராது. இப்போ அப்புறம் கேட்டேன். ஓகே, நேற்று மாலை வழிபாடு முடிந்த பிறகு ஒரு தம்பி என்ன கேட்டார், அண்ணே நாளைக்கு பிரியாவோட கொடுக்குறாங்க, எங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க அப்படின்னா. நான் கேட்டேன், எங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ என் மனசு அப்படியே பட்டப்பட்டம் அடிச்சிச்சு, பட்டப்பட்டம் அடிச்சு ஹார்ட் அட்டாக். அதனால நேற்று ட்ரம்ப் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். எல்லாருக்கும் ஒரு கார் பரிசா கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். கீழே போனீங்கன்னா வரிசையா கார் இருக்கு, எந்த கார் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. ஓனர் வந்து கேட்டா என்னைய மட்டும் சொல்லாது, ஊரா விட்டு நெய் நல்லதா இருக்கு. இறை சொந்தங்களே, இந்த நன்றியுரை என்பது வழக்கமானது. வழக்கமாக திருத்தொண்டர்கள் அல்லது அருட்சகோதரர்கள் ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு செல்லும் போது உங்களுக்கு நன்றி நல்வார்கள். அந்த விதத்திலே ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழர் மரபில் உணவு முறை அப்படின்னா அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது மாதிரி எங்களுக்கு கிடைத்த, எனக்கும் திருத்தொண்டர் ரெக்ஸ் அவர்களுக்கும் கிடைத்த அறுசுவை குணம் நிறைந்த ஒரு சில பண்புகள் உங்களிடம் நாங்கள் அனுபவித்தது. ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது அறுசுவை குணம் அப்படின்னா நம்பிக்கை. நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறது என்னுடைய வாக்கு. யாராவது என்னை நம்பினாங்க அப்படின்னா கட்டாயம் நான் உங்களுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன். நீங்கள் நம்பினீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு பயணிப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக எங்களுக்கு அமைந்தது. ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த இசைக்கருவி வாங்குவதற்கு, இது புதிய இசைக்கருவி, புதுசாக வந்தவங்களுக்கு இது புதிய இசைக்கருவி. இந்த ஆண்டு மறைப்படிக்காக வாங்கியிருக்கிறோம். ஆன்மீக தந்தையிடம் கேட்கும் பொழுது, இங்கே பணம்லாம் ஒன்றும் கிடையாது பிரதர், பணம்லாம் ஒன்றும் கிடையாது, மக்கள்கிட்ட கேட்டால் கேளுங்க, அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய அனுமதியின் பேரிலே மக்களிடம் கேட்டோம். அவரெல்லாம் தாராள மனதோடு கொடுத்தார்கள். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த மாதிரி கீபோர்டு வாங்கினான்னு சொன்னேன். உடனே டக்குன்னு எடுத்து ஒரு கவரை நீட்டினாங்க. 13,000 இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சுங்க. இந்த உட்காந்துருக்காங்க. மிக்க நன்றி, உங்களுடைய நம்பிக்கைக்கு நன்றி. இரண்டாவது மரியாதை. வழக்கமாக குருக்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அருட்சகோதரர்களுக்கு மரியாதை இருக்கும் இருக்கும் வேறு கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும். ஆனால் இங்கு அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் இருவருமே உணர்ந்ததில்லை. நேற்று கூட ஒரு சில விவாதம் நடந்தது பாடகர் குழு பயிற்சியின் போது. பிரதர் நீங்கள் சொல்லுங்க, அதான் ஃபைனல் அப்படின்வாங்க, வழக்கமாக சொல்லுவாங்க. நேற்று சொன்னாங்க. அந்த ஒரு மரியாதையை நான் அனுபவித்திருக்கிறேன். மூன்றாவது பாராட்டு. இந்த பின்னாடி உட்கார்ந்துட்டு ஒருத்தர் பூசை ஆரம்பிக்கும் போது கூட சொன்னார், 2 நாட்களும் பாடல்கள் மிக சிறப்பாக இருந்தது, வழிபாட்டு உதவியாக இருந்தது அப்படின்னு சொன்னார். இந்த பாராட்டும் குணம் இதெல்லாம் சொல்றதுலாம் சிறுடைய மறைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி எடுத்து சொல்லியிருக்கிறேன். புதுசாக ஒன்று சொல்றேன். அந்த பாராட்டும் குணமும் உங்களிடம் அதிகமாக இருக்குது. தயவுசெய்து அடுத்து வரக்கூடிய அருட்சகோதரர்களை தயவுசெய்து பாராட்டுங்கள். 4வது உங்களுடைய பரிந்துரைக்கும் குணம். அப்படி